செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அமைச்சர் சோஃபி பிரைமாஸ் மரியாதை நிமித்தமாக கவர்னரை நேரில் சந்தித்தார். புதுச்சேரியில் பைக்கில் கணவனுடன் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு ரூபாய் 4 கோடியில் புதியதாக சிடி ஸ்கேன் இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அமைச்சர் சோஃபி பிரைமாஸ் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்தார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு வாழ் பிரெஞ்சு குடிமக்களுக்கான அமைச்சர் திருமதி சோஃபி பிரைமாஸ் தலைமையிலான குழு மரியாதை நிமித்தமாக கவர்னர் மாளிகையில் கவர்னர் கைலாசநாதனை இன்று சந்தித்து உரையாடியது. குழுவில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தேத்ரி மோதோ, மண்டல பொருளாதார சேவை பிரிவின் தலைவர் பெனோ கவுதோ, சென்னை புதுச்சேரிக்கான பிரெஞ்சு கோன்சல் ஜெனரல் எதின் ரெனால்டோ பிகே, துணை கோன்சல் ஜெனரல் ஜீன் பிலிப் ஹீதர் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். முன்னதாக பிரெஞ்சு அமைச்சகத்தை ஆளுநர் மாளிகையில் பூங்கொத்து கொடுத்து கவர்னர் வரவேற்றார். தலைமைச் செயலர் சரத் சவுகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பைக்கில் கணவனுடன் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி 45 அடி ரோட்டில் உள்ள காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் எதிரே இரவு நேரத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கணவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் அப்பெண் கழுத்தில் அணிந்திருந்த செயினை அறுத்து கொண்டு வேகமாக தப்பிச் சென்றனர். அப்பொழுது கர்ப்பிணி பெண் கணவருடன் சாலையில் தடுமாறி விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ தொடர்பாக பெரியகடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு ரூபாய் 4 கோடியில் புதியதாக சிடி ஸ்கேன் இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு சுமார் தினமும் 10,000 பேர் வந்து சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். அவர்களில் 40 பேர் வரையில் சிடி ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். இந்த மருத்துவமனையில் இருந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பழுதாகி உள்ளதால் சிடி ஸ்கேன் பரிசோதனை மட்டும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரூபாய் 4 கோடி செலவில் புதியதாக சிடி ஸ்கேன் வாங்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இருந்து வரவைக்கப்பட்ட இந்த புதிய இயந்திரத்தில் நவீன வசதிகள் உள்ளதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரமும் புதியதாக வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் அமைந்துள்ள சுனாமி குடியிருப்பில் மாசு படிந்த குடிநீர் வருவதாக வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று காலை சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று குடிநீரை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு வரும் தண்ணீரை பாட்டில்களிலும் பாத்திரங்களிலும் பிடித்து ஆட்சியர் ஆய்வு செய்தார். அங்கு அமைந்துள்ள சம்புகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பிறகு ஆட்சியர் அவர்கள் அங்குள்ள குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்த உழவர்கரை நகராட்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் சம்ப் மற்றும் நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு விடும்படியும் அதிகாரிகளையும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த சுனாமி குடியிருப்பில் உள்ள குடிநீர் பைப்புகளை மாற்றி தருமாறும் அறிவுறுத்தினார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியரிடம் உறுதியளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் உமாபதி மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக ஏழை குடும்பத்தை சேர்ந்தவரின் மகளிருக்கு தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நடத்த உதவிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரின் செயல் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர் ஏழை தொழிலாளி சபீர். இவர் அதே பகுதியில் சாலையோரம் பழக்கடை வைத்துள்ளார்.
இந்த நிலையில் அவரது மகளிருக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த அந்த பகுதியில் உள்ள பல்வேறு திருமண நிலையங்களை அணுகிய போது அதிக விலை இருந்ததால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த பிரகாஷ்குமார் எம்எல்ஏ அனுமதி தந்ததுடன் அலுவலக ஊழியர்களை விழா முடியும் வரை உதவி செய்யுமாறு அறிவுறுத்தினார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வாழை மரம் தோரணம் கட்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதை தொகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் இந்த செயல் தொகுதி மக்கள் மற்றும் பல்வேறு மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பாப்பா பேர் சபிதா பானு. மஞ்சள் நீர் நடத்துறதுக்கு நாங்க எங்க ஒன்னாலும் மண்டபம் பார்த்த வேலை அதிகமானதுனால எங்களுக்கு அமையல. சார் கிட்ட கேட்டு எம்எல்ஏ ஆபீஸ்ல நடத்திக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களும் நல்லா எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. இதே மாரி எல்லா எம்எல்ஏ ஆபீஸ்லும் ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி கேட்டுக்கிறோம். நான் எம்எல்ஏ ஆபீஸுக்கு போய் எல்லா மண்டபத்துலயும் விசாரிச்சேன்பா. எனக்கு மண்டபம் கிடைக்கல. நான் எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டேன். எனக்கு உதவி பண்ணாங்க. என் ஆபீஸ்ல செஞ்சுக்குமான்னு சொன்னாங்க. எங்கேயுமே கிடைக்கல. இருக்கிற பிள்ளைங்களாம் எனக்கு அந்த ஆபீஸ்ல உதவி பண்ணாங்க, பரிமாறினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. எனக்கு எல்லா மண்டபத்துலேயோட இந்த மண்டபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. எல்லாம் ஜாஸ்தி இல்லாத எனக்கு அந்த மாதிரி செஞ்சு உதவி பண்ணாங்க. அதே மாரி எல்லாரும் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் எல்லா எம்எல்ஏவும் அது மாரி செய்யணும். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானிற்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேக தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகானிற்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வண்ணதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டு அன்பு வெல்டிங் ஒர்க் ஷாப் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தேசிய தத்தெடுப்பு மாதத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய தத்தெடுப்பு மாதம் 2024 காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. ஆதிராவிடர் நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். வளர்ப்பு, பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு தத்தெடுத்தல் மூலம் வயதான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்தல் என்பதனை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய தத்துவள ஆதார மையம் துணை இயக்குனர் ரிச்சா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஜெயப்பிரியா தத்தெடுப்பு பற்றிய முக்கிய குறிப்புகளை வழங்கினார். இதில் குழந்தைகளை தத்தெடுக்க போகும் பெற்றோர்களும், தத்தெடுத்த பெற்றோர்கள் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் பங்கு பெற்று நடைமுறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்தனர். டெல்லியில் புதுச்சேரிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களால் 5 சமூக பொறுப்புணர்வு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி CSR கமிட்டி ஒப்புதல் அளித்து டெண்டர் விடப்பட்ட பணிகள் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் இதர தொழில்நுட்ப காரணங்களால் கவனிக்கப்படாமல் போய்விட்டன. புதுச்சேரிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வெள்ளிக்கிழமை காலை டெல்லியில் பூமி பூஜையுடன் தொடங்கினார். மல்லாடி நடத்திய பூஜைகளுக்கு மக்கள் திரளாக திரண்டனர். பிரமுகர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி முனுசாமி, நகராட்சி ஆணையர் ராமகிருஷ்ணா, பொதுப்பணித்துறை கல்லா, பல்வேறு சமுதாய தலைவர்கள், தொண்டர்கள் பங்கேற்றனர். சாவித்ரி நகர் மீன் சந்தையில் மண் வடிகால், வெங்கடா நகரில் உள்ள வாசிப்பு அறை, 3x4 தெரியலா டிப்பாவில்
ஓ முதல் 350 மீட்டர் வரை மற்றும் 351 மீட்டர் முதல் 700 மீட்டர் வரை கழிவுநீர் சேகரிப்பு குழாய் பாதை கட்டுமானம். ஏனாம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல், ஏனாம் நகராட்சி முன்னாள் தலைவர் கிட்லா சந்திராவ், முன்னாள் துணைத் தலைவர் பெண்டம் சூரியபிரகாஷ், ஹஸ்னிகுல சூஸ்திரிய நலசங்க தலைவர் சேரு கிருஷ்ணா, ஓய்வு பெற்ற சிஐஜி சிவகணேஷ், அம்பேத்கர் நலசங்க தலைவர் படுகு பலராம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மகளை கைது செய்துள்ளதாக கூறி பெற்றோரிடம் ரூபாய் 75,000 மோசடி செய்த மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் நிரவியை சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவரின் பெற்றோரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். உங்கள் மகள் தற்கொலைக்கு முயன்றதால் அவரை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் வைத்துள்ளோம். அவரை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி அவரது பெற்றோர் 75,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தனர். இதேபோல் சண்முகாபுரத்தை சேர்ந்த கணேசன் 1,62,200 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் நெல்லித்தோப்பு சதீஷ் ஷா 15,000, பாகூர் குகன்ராஜ் 20,050 ரூபாய், ஹரியூர் சந்தானம் 25,000 ரூபாய், தந்தை பெரியார் நகர் மூர்த்தி 2,850, கொம்பாக்கம் முருகன் 8,000 என மொத்தம் 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 3,07,906 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மோசடி கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் கனமழை காரணமாக நீரில் மூழ்கிய 2,000 ஏக்கர் விளை நிலங்களை அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு மற்றும் சுமார் 2,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக காரைக்காலை அடுத்த தலத்தெரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 200 ஏக்கர் விளை நிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் இன்று அமைச்சர் திருமுருகன், வேளாண் துறை கூடுதல் இயக்குனர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக தலத்தெரு, அண்டூர், தென்னங்குடி உள்ளிட்ட பகுதியில் உள்ள விளை நிலங்களில் விவசாயிகளுடன் வயலில் இறங்கி அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டதாகவும் இதற்கு உரிய இழப்பீடு தொகையை அரசு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் கடந்த ஆண்டு இன்சூரன்ஸ் தொகை இதுவரை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திரிகுடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திரிகுடலில் நேற்று வியாழக்கிழமை மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதையும் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். சித்தாந்த ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி திரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநில பாஜக கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் தேர்தல் நடைபெற்றது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்டத்தின் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் தேர்தல் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட KR பாளையம், கூனிச்சம்பட்டு ரோடு KDR சுதர்சனன் மகாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிளை தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தேர்தல் அதிகாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் தலைமை தாங்கினார். மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் வேதாச்சலம், வில்லியனூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட தலைவர் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர், இணை அதிகாரி SS ஆனந்தன், தொகுதியின் தேர்தல் அதிகாரி விஜயலட்சுமி,
வீரராகவன், TSA கண்ணன், செல்வகுமார், KTR கலியபெருமாள், மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சோலை நகர் கடல் அரிப்பை பார்வையிட்ட திமுக முன்னாள் MLA நந்தா சரவணன், மீனவர்களின் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மீனவர்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வந்தது. மேலும் தொடர்ந்து கடல் சீற்றமுடன் காணப்பட்டு வருவதால் சோலைநகர் மீனவர்கள் தங்கள் படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பாக வைக்க இடம் இல்லாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை வைப்பதற்கு இடம் தயார் செய்து கொடுக்குமாறும், மேலும் கடல் அரிப்பு ஏற்படுவதால் படகுகள் சேதம் அடைகிறது, எனவே தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து சோலைநகர் சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 50க்கும் மேற்பட்ட மீனவர்களுடன் கடற்கரையை பார்வையிட்டார். அப்பொழுது மீனவர்களின் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் தெரிவித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி இந்த கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீனவர்களுக்கு அவர் உறுதியளித்தார். மணவரி சட்டமன்ற தொகுதியில் அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் அறக்கட்டளையின் நிறுவனர் பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டு வரும் அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் அறக்கட்டளை பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் அறக்கட்டளையின் நிறுவனர் யோகப்பிரியா தனது பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கினார். மேலும் தொகுதியில் 150 பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அமைச்சர் சோபி பிரைமாஸ் மரியாதை நிமித்தமாக கவர்னரை நேரில் சந்தித்தார். புதுச்சேரியில் பைக்கில் கணவனுடன் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு ரூபாய் 4 கோடியில் புதியதாக CT ஸ்கேன் இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.